தெற்கு திசைன்னு தெளிவா சொல்ற. பரவாயில்ல விடு குரு. ஹோமத்தை பண்ண போறது நீதான, மந்திரமும் நீ சொல்றதே இருக்கட்டும். ஏய், எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. நாளைக்கு ரங்கன் சாரோட பிறந்த நாள். அதனால நாளைக்கு சாப்பாடு சரக்கு எல்லாம் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லாரும் உங்க கலைத்திறமைய காட்டுங்க. நாடகம் போடலாம், நல்லா பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், என்ன திறமை வேணா நீங்க காட்டலாம். இன்னைக்கு நம்ம ரங்கன் சாரோட பிறந்த நாளை முன்னிட்டு கைதி நம்பர் 109 சுனில் அலியா சொப்பு இப்ப இங்க பிரார்த்தனை பண்ணுவான். ஏ சொப்பு அப்படியே செத்துரு. ஹலோ, உங்க எல்லாரையும் பார்க்கும்போது நான் ஜெயில இருக்கனா இல்ல சொர்க்கத்துல இருக்கனானே தோண மாட்டேங்குது. மனுஷனா பிறந்துட்டா தப்பு பண்றது சகஜம், ஆனா அதை திருத்திக்கிறவன் தான் பெரிய மனுஷன். கைதி நம்பர் 55 ஹிரோஷிமா, கைதி நம்பர் 131 நாகசாக்கி. ரெண்டு பேரும் புத்தாண்டு போட போறாங்க. நல்லா கை தட்டுங்க. அப்படி அது அப்படி போடு. எல்லாம் சர்க்கல ரெடியா இருக்காயா? ரெடியா இருக்கு சார். சீக்கிரம் எல்லாரும் செல்ல அடைங்க, டைம் ஆயிடுச்சு. ஒரு ஜோடி தான் கிடைச்சது. அதான் போலீஸோட சூவை தூக்கிட்டேன். ட்ரெஸ் எல்லாம் சரியா இருக்குல்ல? எல்லாம் சரியா இருக்கு. நீ முதல்ல போடுவா. சரி, இங்க பாரு, நான் முதல்ல இறங்கி கீழே போயிட்டு இருப்பேன். நீ பேக் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு பாயை மூடிட்டு வர. சரி சரி, நான் பண்றேன். நீ கிளம்பு போ. சொரங்கமா இது? பேசாம வாடா. இவ்வளவு மோசமா நாத்து அடிக்குது. பேசாம நான் ஜெயிலுக்கு திரும்ப போயிடலாம். இதெல்லாம் பார்த்தா நம்ம தப்பிக்க முடியாதுடா. மரியாதையா பேசாம வந்துகிட்டே இரு சொல்லிட்டேன். சரி. சீக்கிரம் சீக்கிரம் ட்ரெஸ் சரி சரி. யாராவது வந்துட போறாங்க. உடம்புல பயம் இல்லைனாலும் கடவுள் நம்பிக்கை இருக்கட்டும். போட்டுக்க. காண்டஸா? குரு குரு இங்க வா 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 வா. குரு, அந்த காரை பாரு குரு. நம்ம நேரம் கேட்ட வேற திறந்து வச்சிருக்கானுங்க. வேண்டாம், பேசாம இரு குரு. நானே ஏதாவது பண்றேன். நீ இங்கே இரு. வேண்டாம்டா, சொன்னா கேளுடா. டேய் இங்கே இரு, நான் பாத்துக்கிறேன். டேய் வந்துடுறா. வா வா. இன்னைக்கு வேட்டதான். ஃபர்ஸ்ட் நைட்ல புருஷன் பொண்டாட்டியை தொடுற மாதிரி தொட்டுக்கிட்டு இருக்க. எடுத்துட்டு வாடா. காண்டஸா குரு, காண்டஸா என் டார்லிங். கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்ட. இரு வர. குரு லக்கு, குரு லக்கு. உன் கூட வந்ததுனால எல்லாம் பாசிட்டிவ். கீ கார்லயே இருக்கு. நான் கார் எடுத்துட்டு வரேன். நீ போய் கேட்டு தர போ. காண்டஸா, வண்டியை நான் எடுக்கிறேன். நீ போய் கேட்டு தர. எதுக்கு குரு? போடா, போய் தொறடா. சரி, நீயே ஓட்டி தொலை. நான் போய் கதவு திறக்கிறேன். யோ, சீக்கிரம் வாயா பீசே. வாயா சீக்கிரம். யோ, சீக்கிரம் கதவு தரையா. தள்ளே போங்க சார். சார், கஸ்தூரி ரங்கன் சார், ஹிரோஷிமா நாகசாக்கி ரெண்டு பேரும் செல்லுக்குள்ளேயே சொர்க்கத்தை தோண்டி எஸ்கேப் ஆயிட்டானுங்க சார். எதுக்கு குரு இப்படி பிரேக்க போடுற? இங்க பாரு,
மூக்கு உடைஞ்சு எப்படி ரத்தம் வருது டேய், பாரு. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாடுறா. இந்த லக்கேஜ் எங்க இருந்துடா வந்தது? எனக்கு என்ன தெரியும், நானே இப்பதானே பாக்குறேன். குட்டிச்சாத்தான், யார் நீ? எங்க காருக்குள்ள எப்படி வந்த? மம்மி எனக்கு டாய்லெட் அர்ஜென்ட்டா வருது, எனக்கு பயமா இருக்கு, கூட வாங்க. சுட்கி, பேய் மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணாத. நீயே பாத்ரூம்க்கு போ. ஏ இடியட், நீ தாண்டி பேய், அவ இல்ல. அவ என் செல்லம், அவ என் உயிர். இன்னொரு தடவை அவளை நீ திட்டினேன்னு வெய்யி, உன்னை சாவடிச்சிருவேன் ராட்சசி. மம்மி வாங்க மம்மி. ஏய், நீயே போய் தொலை. சும்மா என்ன டார்ச்சர் பண்ணாத. சரி விடுங்க, பரவாயில்ல, நானே தனியா போய்க்கிறேன். போய் தொலை. போறேன், விடுங்க. என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதா? சரி ஓகே. சிண்டு, நமக்கு அம்மா வேண்டாம், நம்ம இங்கே தூங்கலாம். புல்ல பிடிக்கிறவங்க யாரும் இங்க வரமாட்டாங்க, சரியா? சுட்கி, ஏய் சுட்கி. என் அப்பா அம்மாவோட ஈகோ சண்டைக்கு நடுவுல நான் எப்பவுமே தனிதான். அந்த தனிமையில இருந்து தப்பிக்க என் பொம்மைங்க கூட நானே ஒரு தனி உலகத்தை உருவாக்கிக்கிட்டேன். அதுங்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். லைஃப் இப்படி போகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் கார்ல என் பொம்மை கூட படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அந்த காரை ஹிரோஷிமா நாகசாக்கி திருடிட்டாங்க. ஓஹோ, இதான் விஷயமா? இவளை வெளியே தூக்கி போட்டு நம்ம கிளம்பலாம். டேய், பாவம் சின்ன குழந்தைடா. என்ன குரு, உனக்கு என்ன பைத்தியமா? இவளை இறக்கி விட்டு போயிட்டே இருக்கலாம். கிளம்பு குரு. நல்லா பிரேக்க போட்ட, வாயெல்லாம் ரத்தம். வலிக்குது. என்ன குரு, இறக்கி விடலையா? பாவம் கால் ஊனமா இருக்கு. பக்கத்து ஊர்ல விட்டுட்டு போயிடலாம். பாவம் புண்ணியம் பார்த்து நீ ஏதோ பண்ண போற குரு, அவ்வளவுதான். பாவமும் இல்ல புண்ணியமும் இல்ல, போற வழியில இறக்கி விட்டு போயிடலாம். சரி போ, வழியில இறக்கி விட போறான், ஏதோ பண்ணு போ. இவனுங்க முகத்தை பார்த்தா எனக்கே பயமா இருக்க. அப்ப அந்த குழந்தையோட நிலைமை, இவனுங்களை என்கவுண்டர் பண்றதுல தப்பே இல்லை. என்ன சொல்றீங்க ஷக்கீல்? சார் உண்மைதான். ஆனா என்னங்க ஆனா ஊனான்னு ராகம் எழுதிட்டு இருக்கீங்க? எதுவும் தெரியாத சின்ன பொண்ணை கிட்னாப் பண்ண கெட்ட பசங்க சார் இவனுங்க. நாளைக்கே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இத்தனை கோடி கொடு அத்தனை கோடி கொடுன்னு டிமாண்ட் பண்ணுவானுங்க. நேஷனல் லெவலுக்கு நியூஸ் போவோம். எல்லா நியூஸ் பேப்பர் காரணங்களும் என் கவர்மெண்ட்டை பத்தி வாய்க்கு வந்தபடி தப்பு தப்பா எழுதுவானுங்க. உண்மைதான் சார். அதுக்கு தான் நான் அவங்கள பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய டீமை ரெடி பண்ணியிருக்கேன். மிஸ்டர் ஷக்கீல், கிட்னாப் பண்ணிருக்க அந்த சின்ன பொண்ணு யாருன்னு நினைச்சீங்க? எவரெஸ்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட முதலாளி பிரவீனோட பொண்ணு அவ. தெரியும் சார். அவரு என்னோட உயிர் நண்பன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். அதனால தான் நான் டீமை புது ஆளுங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன். அட உங்க டீம் அப்படியே இருக்கட்டும், நான் உங்களுக்கு ஒரு டீம் கொடுக்குறேன், கூட்டிட்டு போங்க. இவரு மிஸ்டர் பாலேகவுடா. அந்த 2 பேர்ல ஒருத்த கேஸ ஹேண்டில் பண்ணது இவர்தான். அவங்க மிஸ் ரூபா, அதே ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்காங்க. பட் இன்ஸ்பெக்டர் பாலகவுடா சஸ்பெண்ட் ஆயிருக்காருல்ல. இந்த சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் எல்லாம் எனக்கும் நல்லா தெரியுங்க. ஹோம் மினிஸ்டர் நானே சொல்றேன், இவரை உங்க கூட வச்சுக்கோங்க, உதவியா இருக்கும். சரிங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான வேலைக்காரனை தரேன். அவனையும் உங்களோட கூட்டிட்டு போங்க. சுமங்கலி பொண்ணுங்க நெத்தியில பொட்டு வைக்கிற மாதிரி இவன் அவங்களோட நெத்தியில குண்டை வைப்பான். எஸ் சார். கிளம்புங்க சார். யாருங்க அது? நம்ம ஹோம் மினிஸ்டருக்கே பிடிச்ச வேலைக்காரன். ஜோசப் டிசோசா சார், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், மும்பை சோட்டா கங் எலிமினேஷன் டீம் லீடர். ஓ அப்படியா விஷயம்? என்கவுண்டர் கேஸ் இல்லைன்னா வீட்டுக்கு போய் மொட்டை மாடியில் போய் நின்று தெருவில் இருக்கிற நாய்களை சுடுவார் சார். பட் ஹோம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி நல்ல வேலைக்காரர். ஹீஸ் அ ஸ்மோக்கிங். ஹலோ சார், ஐ எம் ஜோசப், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஷக்கீல். Where is the vehicle? ஓஹோ, என்னையா சத்யா? வணக்கம் சார்.
என்ன இன்னும் ரிட்டையர் ஆகலையா நீ? இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க சார். குட். கொஞ்சம் வண்டியை சைடுல நிறுத்து குரு. ரொம்ப அவசரமா இருக்கு, டேங்க காலி பண்ணும். ப்ளீஸ் குரு, ப்ளீஸ் நிறுத்து நிறுத்து குரு, என்னால முடியல. மாமா, என்ன வேணும் பட்டு? என்ன தூக்கி போட்டுருவீங்களா? ஏய், உன் கையில இருக்கே பொம்மை, அதை நீ தூக்கி போடுவியா என்ன? அப்போ உயிரோட இருக்கிற பொம்மையை நான் மட்டும் தூக்கி போடுவேனா என்ன? ஆனா நீங்க தானே சொன்னீங்க வழியில ஏதாவது ஊர் வந்தா அங்க தூக்கி போட்டுட்டு போயிடலான்னு. அப்படியெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் பட்டு, நீ பயப்படாம இரு. அற்புதம். உள்ள இருந்தா நரகம், வெளியே இருந்தா சொர்க்கம். வண்டி எடுக்கிறோம். டேய், முதல்ல கையை கழுவிடா. கையை விடுங்க. முதல்ல இவளை எங்கேயாவது இறக்கி தொலைங்க, அப்புறம் தலை முழுகுங்க. சுனிதா மேடம், நீங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்த சமயத்தில் அந்த 2 கிரிமினல்ஸ் உங்கள் வீட்டு காம்பவுண்டில் நுழைஞ்சி உங்கள் காரையே திருடிட்டு போனதை நீங்கள் எப்படி கவனிக்காமல் இருந்தீங்க? இந்த சம்பவம் எப்படிலாம் நடந்ததுன்னு நீங்க ஆராய்ச்சி பண்றதை விட அவங்கள எப்படி பிடிக்கிறது, என் பொண்ணை எப்படி காப்பாத்துறதுன்னு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கவுடா சார், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்? அந்த திருடனுங்க நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கானுங்களா இல்ல நாம அவனுங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கமான்னு தெரியல சார். யோ, நாம முன்னாடி போயிட்டு இருக்கோம், ரோடு பின்னாடி வந்துட்டு இருக்கு. வாயை மூடிட்டு வண்டியை ஒழுங்க ஓட்டியா? சும்மா